வணக்கம். இது தமிழ் வலசை. நான் முத்துலட்சுமி. தமிழுக்கு பல சிறப்புகள் உண்டு. தமிழின் சிறப்புகளுள் ஒன்றை பார்க்கலாம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் கொடுக்குமாயின் அதற்கு சொல் அல்லது பதம் என்று பெயர். ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் கொடுக்குமாயின் அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயர். இப்படி தமிழின் சிறப்பான ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் 42 இருக்கின்றது. அந்த 42 சொற்களையும் பற்றி பார்க்கலாம். அவற்றில் சிலவற்றை நாம் இப்போதும் பயன்படுத்துகிறோம். பல சொற்கள் வழக்கத்திலிருந்து நம்முடைய பேச்சு வழக்கிலிருந்து மறைந்து விட்டன. ஒரு எழுத்தானது பல பொருள்களையும் கொடுக்கும். இதுவும் தமிழின் சிறப்பாகும். அவ்வாறு தமிழின் சிறப்பான எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை பார்க்கலாம். ஆ பசு, ஈ என்னும் பறவை கொடு அல்லது கொடு என்ற பொருள், உ உணவு, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மகிழ்ச்சி, மா அழகு மேன்மை, மீ உயர்ச்சி, மூப்பு மூன்று, மே அன்பு மேம்பாடு, மை அஞ்சனம் எழுதுமை, மோத்தல், தா அழிவு தாண்டுதல் கொடு, தீ நெருப்பு இனிமை, தூய்மை பகை, தே கடவுள் அருள், தை ஒரு மாதம் தைத்தல், பா பாட்டு அழகு, பூ மலர் புவி, பே நுரை மேகம், பை கொள்கலம் இளமை, போதல், நா நாக்கு அயலார், நீ முன்னிலை நீ, நே அன்பு அருள், நை இகழ்ச்சி குறிப்பு, நோ நோய் துன்பம், கா காத்தல் சோலை, கூ நிலம், கை ஒரு உடலின் ஒரு உறுப்பு ஒழுக்கம், கோ மன்னன் பசு, வா வருதல், வி மலர் விரும்புதல், வை வைத்தல் வைக்கோல், வௌ கைப்பற்றுதல், பிறர் பொருளை அவர் வருந்துமாறு கைப்பற்றுதல் ஒளிக்குறிப்பு, சா சாதல் சோர்தல், சி இகழ்ச்சி குறிப்பு லட்சுமி, சே காளை மாடு சிவப்பு நிறம், சோ மதில் நகரம், யா யாவை என்ற பொருள் அல்லது ஒரு வகை மரம், நோ என்பதோ துன்பம் நோய், தூ உன் அசைத்தல் என்ற பொருள் படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க தமிழை மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.